அன்பான நேயர்களுக்கு, ராம்ஜி ட்ரஸ்ட் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பின்பு நாம் இந்த ஷார்ட்ஸில் உங்களை சந்திக்கின்றோம். இடைப்பட்ட காலங்களில் UTI என்ற மூத்திர தொற்று ஏற்பட்டுவிட்டது. ஆதலால் தங்களை சந்தித்து நல்ல கருத்துக்களை பதிவிட முடியாமல் போய்விட்டது. நேயர்களே, இன்று நாம் பார்க்கவிருப்பது மாதா பிதா குரு தெய்வம். ஆம், மாதா பிதா குரு தெய்வம். அம்மா, அப்பா, அதற்கப்புறம் ஆசிரியர், அதற்கப்புறம் தெய்வம் என்றுதான் வைத்திருக்கின்றார்கள். நன்றாக யோசிக்க வேண்டும். இந்த இடத்தில் நண்பர்கள் எந்த இடத்திலையும் கிடையாது. ஆக நாம் இந்த உலகத்தில் முதல் காணும் தெய்வமாக இறைவனே சொல்கின்றார் மாதா பிதா என்று. மாதா பிதாவும் ஒன்றிணைந்து கருவறையில் நாம் பிறந்து அவர்களுடைய வழிகாட்டுதலில் தாயின் அரவணைப்பிலும் தந்தையின் சம்பாத்தியத்திலும் இருவரையும் கடவுளாக காண்டு நாம் படிக்க செல்கின்றோம். அப்படி படிக்க செல்லும் பொழுது ஒரு நல்ல குருநாதரிடம் கொடுக்கின்றார்கள். மாதா பிதாவிற்கடுத்து குருநாதர் வருகின்றார். குருநாதர் நல்ல போதனைகளை நமக்கு கொடுத்து அவர் இறைவனுடைய வழிகாட்டுதலை நமக்கு கொடுக்கின்றார். ஆம், அப்படியான 4வது கட்டமாக இறைவனுடைய வழிகாட்டுதலில் நாம் வரும் பொழுது இதயத்தில் இறைவன் நம்மளோடு பேசுகின்றார். அந்த சத்தியத்தின் வாக்குப்படி நாம் வாழ்ந்தால் நம் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இன்றைய கருத்து மாதா பிதா குரு தெய்வம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் இதில் ஷேர் செய்யுங்கள், பகிருங்கள். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.